ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பலாப்பழ பாயாசம் செய்யலாம். 5 பலாப்பழ பழத்தை பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரை முடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெந்த பலாப்பழத்தை மட்டும் எடுத்துக்கணும். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இது மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம வெள்ளை பாகு காய்ச்சலாம். அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. வெல்லம் ஒரு 1/4 கப் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பாகு பதம்லாம் வேண்டியதில்லை, கரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கரைஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் பலாப்பழத்தை அரைச்சி வச்ச விழுது அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா 2 கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் நீங்கள் அந்த தேங்காய் அரைக்கிறப்ப 2 முந்திரியும் போட்டு அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடலை, நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். 3 ஸ்பூனுக்கு நெய் விட்டு தேங்காயை பல்லாக நறுக்கி போட்டு அதை நல்லா வறுத்தெடுக்கணும். முந்திரி போடணும், திராட்சை போட்டு எல்லாத்தையும் நம்ம சவக்க வறுத்து எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ஊற்றிருக்க 2 கொதி வரட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பலாப்பழ சீசன். இந்த டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.